திறந்து வைத்த கர்ம வீரரை போற்றும். அழகு என்று சொல்லுகின்ற நேரத்திலே இலக்கியத்திலே கம்பராமாயணத்திலே ஒரு வரி வரும். இலக்கிய வரிகள் மதத்திற்கு அப்பாற்பட்டது. எங்கே இருந்து நாம் எடுத்தாலும் அதில் நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு பயணம், அது ராமாயண பயணம். அதிலே அந்த வார்த்தை அழகை எப்படி போடுவான், அழகு அந்த நடையை காட்டுவான் என்பதற்காக உங்களிடம் நான் கூறுகிறேன். ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒரு குடும்பம் எப்படி நடக்கிறது என்பதற்காக சொல்லுகிறான். கொழுநன் முன் செல, கொழுநன் முன் செல கொழுந்தன் பின்வர. ஒரு கொழுந்து வெற்றிலை எழுந்து நடந்தாற்போல் கொழுநன் முன்வர கொழுந்தன் பின்வர. ஒரு கொழுந்து வெற்றிலை எழுந்து நடந்தாற்போல் இருவருக்கிடையில் மர உரி இடையினில் ஏந்திய ஏந்திலையால் சீதை நடந்தாள். அந்த அழகுக்காக அந்த நடைக்காக சொல்லுவார். நடந்தவர்கள் காலை கருக்கல் முடிந்து கால் வாய் கடப்பதற்கு முன் கால் வாயை கழுவி அதன் பிறகு கால்வாயை கடந்தார்கள் என்பார்கள். அதுதான் கவிதை, அதுதான் நடை. அந்த நடை தமிழுக்கு சொந்தம். இங்கே நமது செய்யது முகமது புகாரி முதலாவது ஆண்டு கணிதம் கவிப்புறாவிலே அருமையான ஒரு சிறு கவிதையை கொடுத்திருக்கின்றார். மழலைக்கு சிரிப்பழகு, மழலைக்கு சிரிப்பழகு, ஆண்மகனுக்கு வீரமழகு, பெண்ணுக்கு வெட்கம் அழகு, பெண்ணுக்கு வெட்கம் அழகு, வானுக்கு மேகம் அழகு, பூமிக்கு மலைகளும் காடுகளும் அழகு, நதிக்கு வளைவு அழகு, காட்டுக்கு நெடுமரங்கள் அழகு, இரவுக்கு விண்மீன்கள் அழகு, பகலுக்கு கதிரவன் அழகு, மரத்துக்கு பூ அழகு, பூப்பதும் அழகு, பூ காயாவது அழகு, காய் கனியாவது அழகு, கண்ணுக்கு கண்மையை அழகு. யாருக்கு? பெண்களுக்கு கண்ணுக்கு கண்மை அழகு, மானிடத்துக்கு கற்றல் அழகு. அதுவும் நமது கல்லூரியில் கற்றால் அது அழகு. கற்றலுக்கு நடைமுறைப்படுத்துவது அழகு, கற்றலை கற்பிப்பதும் அழகு. இங்கே இருக்கின்ற பேராசிரியர்கள் இதையெல்லாம் அழகு படைத்த இறைவனும் மிக அழகு. அந்த இறைவனுக்கு நன்றியை சொல்லி உங்கள் முன் நின்று மாணவ செல்வங்கள் வாழ்க்கையில் எப்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் நிகழ்வுகளை சொல்லி அதிலே அவர்கள் எப்படி நெறிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் தான் இந்த மாணவ செல்வங்கள் என்னை அழைத்திருக்கின்றார்கள். 1971 ஆண்டு திருநெல்வேலி ரஹமத் நகரில் தொடங்கப்பட்ட இந்த கல்லூரியை கல்லூரி தாளாளர் அல்ஹாக் தாயிசே பஷீர் ரப்பானி அவர்கள் இருந்து நடத்துகிறார்கள் என்று சொன்னால் இந்த கல்லூரியின் தரம், அதன் முயற்சி வெளி உலகத்திற்கு தெரிகின்ற அளவிற்கு ஐயா பெரியவர்கள் அங்கே அமர்ந்து இந்த கல்லூரியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எங்களுக்கெல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதற்கு உறுதுணையாக PSA வெல்லாக்லப்பே அவர்கள், ஆட்சிக்குழு பொறுப்பாளர் அல்ஹாக் HM ஷேக் அப்துல் காதர் அவர்கள் மற்றும் எல்லோரும் சேர்ந்து இதை நடத்துகின்றார்கள். வாழ்க்கையிலே மனிதன் சில நேரத்தில் பொதுமக்களோடு இருக்கின்ற பிரச்சனையை எப்படி நாம் எடுத்து கையாள்வது, சிக்கலான பிரச்சனையாக இருக்கும். எந்த பக்கம் பதில் சொன்னாலும் அதிலே தீங்கு வந்துடக்கூடாது என்பதற்காக கவனமாக இருக்க வேண்டும். ஒரு முறை மதுரையிலே ஒரு பிரச்சனை. திருப்பரங்குன்றம் மலை உங்களுக்கு தெரியும். திருப்பரங்குன்ற மலையில் முருகன் மட்டும் இல்லை, அங்கே சிக்கந்தர் என்ற ஒரு மசூதியும் இருந்து இஸ்லாம் பெருமக்கள் எல்லாம் வழிபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு காலகட்டத்திலே
சிக்கந்தர் மலை என்று பெயரிட வேண்டும் என்று இஸ்லாம் சகோதரர்கள் அங்கே போராட்டம் நடத்தினார்கள். இந்து சமுதாய மக்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, திருப்பரங்குன்றம் தான் என்று சொன்னார்கள். ஒரு நாள் அங்கே கிருபானந்த வாரியார் அவர்கள் அங்கே வந்தார்கள். பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், ஐயா, இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் முருகர் பக்தராகிவிட்டது, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? சிந்தித்து பார்த்து அழகாக அந்த பதிலை சொல்லுகின்ற விதத்தை மாணவ செல்வங்கள் பார்க்க வேண்டும். ஒருபுறம் இந்து மக்கள் எங்களுக்கு என்று சொல்ல, இன்னொரு பக்கம் இஸ்லாமிய சகோதரர்கள் அந்த பெயரை சூட வேண்டும் என்று சொல்ல, கிருபானந்த வாரியார் சொன்னார், இதை சிக்கந்தர் மலை என்றே அழைக்கலாம் என்று சொன்னார். அதிகமாக இருப்பவர்கள் இந்துக்கள், 85% தாண்டி இருப்பவர்கள் இந்துக்கள். ஆனால் அதே முருக பக்தர் சொன்னார், சிக்கந்தர் மலை என்றே அழைக்கலாம். பத்திரிகையாளர்களுக்கு ஆச்சரியம், ஐயா, நீங்கள் இப்படி சொல்லலாமா? அதிகமாக மக்கள் வாழுகின்ற இந்த இடத்தில் நீங்கள் சிக்கந்தர் மலை என்று நீங்கள் அழைக்க அனுமதிக்கலாமா? திருப்பரங்குன்றம் மலை அறுபடை வீரர்களில் ஒன்றாகிவிட்டதை அழைக்கலாமா என்று சொன்ன நேரத்திலேதான் அவர் அங்கே தமிழை பிரித்தார். அந்த சொல்வன்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நிருபர்களை பார்த்து கேட்டார், அந்த மலை எப்படி அழைக்க வேண்டும் என்று கேட்டார். இஸ்லாம் சகோதரர்கள் சிக்கந்தர் என்று அழைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இந்து மக்கள் திருப்பரங்குன்றம் தான் என்று இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். சிக்கந்தர் என்று அழைக்கலாம் என்று நான் சொன்னேன், அதன் அர்த்தம் உங்களுக்கு புரிகிறதா என்று சொன்னார். பத்திரிகை நிருபர்களுக்கு அது புரிய இல்லை. கிருபானந்த வாரியார் சொன்னார், நாம் முருகனை முருகர் என்று சொல்லுகின்றோம், முருகன் என்று சொல்லுகின்றோம், முருகர் என்று சொல்லுகின்றோம். அந்த முருகனின் அப்பா பேர் என்னன்னு கேட்டார். அந்த முருகனின் தந்தை பேர் என்ன? சிவபெருமான். ஆக தந்தை பெயர் சிவபெருமான். எனவே அந்த தகப்பனாரின் முதலெழுத்தை தான் நாம் இனிஷியலாக போடுவோம். எனவே சி கந்தர், எனவே சிக்கந்தர் என்று இருப்பதில் இருவருக்குமே பிரச்சனை இல்லை என்று சொன்னார். இதுதான் அறிவு ஆற்றல். இருக்கின்ற கருத்தை எடுத்து ஆளுகின்ற நேரத்தில் எப்படி கூறப்பட்டிருக்கிறது என்பதை யார் பிரித்து பார்த்து அழகு பார்க்கிறார்கள் தான் அவர்தான் அறிவாளியாக, விஞ்ஞானியாக இந்த உலகத்தில் மிளிரப்படுகிறார்கள். இது ஒரு சாதாரண விஷயம்தான். சிவபெருமானின் மகன் கந்தர் என்பதை சி கந்தர் என்று சொன்னால் நாம் சொல்லுகிற நேரத்திலே சிக்கந்தர் 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 என்று சொல்லுவோம் என்று அருமையாக சொன்னார். இதுதான் மாணவ செல்வங்கள் சில நேரங்களில் பொறுமையாக இருந்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். இப்படித்தான் சுவிட்சர்லாந்து நாட்டை கெஸ்கர் என்ற மன்னன் ஆண்டு கொண்டான். அவன் கொடுங்கோல் ஆட்சி உடையவனாக இருந்தான். மக்களை எல்லாம் துன்புறுத்தி அவர்களை மரண தண்டனை விதிப்பதற்காக காரணங்களை தேடிக்கொண்டிருப்பான். கெஸ்லர் என்ற அந்த மன்னன் ஒரு நாள் ஒரு சந்தை கூடுகின்ற இடம், அங்கே அந்த மன்னன் ஆஸ்திரிய நாட்டு மன்னனின் தொப்பியை எடுத்தான். ஒரு குச்சியிலே உயரமாக அந்த குச்சியை நிறுத்தி அந்த தலையிலே வைத்தான். வைத்துவிட்டு அங்கே போகின்றவர்கள் வருகின்றவர்கள் அந்த தொப்பிக்கு வணக்கம் செலுத்த வேண்டும் என்று சொன்னான். ஆஸ்திரிய நாட்டு மன்னனின் தொப்பி என்று சொல்லி, ஒரு நாள் ஒரு வில்வித்தையில் சிறந்தவன், பனி பிரதேசத்திலே அந்த வேட்டையாடி பிழைக்கின்றவன், வில் வித்தையில் சிறந்தவன். அவன் நாட்டுப்பற்று மிக்கவன், சுவிட்சர்லாந்தை சார்ந்தவன், பனிமலையிலே வாழுகின்றவன். அவன் ஒரு நாள் தான் வேட்டையாடிய மான்களின் தோல்களை சந்தையிலே விற்றுவிட்டு
அந்த வழியாக திரும்பி வந்து கொண்டிருந்தான். அவனுக்கு 10 வயதில் ஒரு பையன், அழகான பையன். பணம் அதிகமாக கிடைத்ததினாலே அவன் சந்தோஷமாக பீடு நடை போட்டு வந்தான். வந்த நேரத்திலே பார்த்தான், என்னடா இது, உயரத்திலே ஒரு கம்பில் ஒரு தொப்பி இருக்கிறது, அதை பார்த்து எல்லோரும் வணங்குகிறார்களே என்று வேடிக்கையாக பார்த்து கடந்து சென்றான். உடனே அந்த ஆஸ்திரிய நாட்டு வீரன் வந்து அவனை பிடித்து கொண்டான். நீ ஏன் இந்த தொப்பிக்கு வணக்கம் செலுத்தவில்லை? நான் வணக்கம் செலுத்தாததினால் என்ன தவறு செய்தேன் என்று இவன் கேட்டான். அந்த வில்லியம் டெல் கேட்டான், எதற்காக நான் வணக்கம் செலுத்தவில்லை என்பதற்காக என்ன குற்றம் இழைத்தேன் என்று கேட்டான். உடனே அந்த காவலாளி அவனை அழைத்து அங்கே படை தளபதியிடையே கொண்டு நிறுத்தினான். படை தளபதி, நீ எங்கள் நாட்டு மன்னனை அவமதித்து விட்டாய், எங்கள் ஆட்சியாளரை நீ அவமதித்து விட்டாய், எனவே உனக்கு மரண தண்டனை என்று சொன்னான். உன் நாட்டு மன்னன் அந்த தொப்பியிலே இருக்கிறாரா என்று கேட்டான். துணிச்சலாக கேட்டான். உடனே நீ எங்கள் மன்னனை அவமானப்படுத்தி விட்டாய் என்று சொல்லி அவனையும் அவன் மகனையும் அங்கே நிறுத்தினார்கள். அப்பொழுது வில்லியம் டெல்ஸ் சொன்னான், நீங்கள் என்னை வேண்டுமானால் தண்டனைக்கு உள்ளாக்குங்கள், என் வருங்கால சந்ததி என் மகனை நீங்கள் தொடாதீர்கள் என்று சொன்னான். சிரித்து கொண்டான் அந்த படை தளபதி. இந்த சிறுவனை அங்கே இருக்கின்ற மரத்திலே கட்டி வையுங்கள் என்று சொன்னான். எதற்காக என்று வில்லியம் டெல் கேட்டான். பார் என்று சொன்னான். அங்கே அந்த பையனை அங்கே கட்டி வைத்து தலையிலே ஒரு ஆப்பிளை வைத்தான். நீ சிறந்த வில்வீரன் என்று சொல்லுகிறார்கள், வில்லுக்கு விஜயன் என்று சொல்வது போல் நீ பெரிய வீரன் என்று சொல்லுகிறார்கள், உன் மகனை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவன் தலையில் இருக்கின்ற ஆப்பிளை நீ 2ஆக உடைக்க வேண்டும் நம்பான். பதபதைத்து விட்டான். தான் பெற்று வளர்த்த மகன், 10 வயதே ஆனவன், அழகானவன், எதிர்காலத்திலே இந்த சமுதாயத்திலே உயர வேண்டும் என்ற எண்ணமுடையவன், அவனை நான் தலையிலே இருக்கின்ற அந்த ஆப்பிளை அடிக்கும் பொழுது என் மனது என்ன பாடுபடும், மனம் ஒருமைப்படுமா, எப்படி என் திறமை அங்கே காட்டுவது, வேண்டுமென்றால் என்னை கொலை செய்யுங்கள், என் மகனை விட்டுவிடுங்கள் என்று சொன்னான். இல்லை இல்லை, நீ அந்த அம்பை உன் மகன் தலையிலே இருக்கின்ற ஆப்பிள் மேல் போடாவிட்டால், எய்யாவிட்டால் முதலில் உன் மகன் உன் முன்னால் கொலை செய்யப்படுவான், அதன் பிறகு நீ கொலை செய்யப்படுவாய், எனவே நீ அம்பை விடு என்று சொன்னான். பெற்ற மனம் போர்க்களத்திலே உயிருக்கு போராடுவது போல் மனத்தின்மையோடு நின்று அந்த வில்லை எடுத்தான். அம்பரா தூணிலே இரண்டு அம்புகளை எடுத்தான். விடுவது ஒரு அம்புதான், 2 அம்புகளை எடுத்தான். ஒரு அம்பை இடுப்பில் செருவிக் கொண்டான், ஒரு அம்பை நாணிலே ஏற்றினான். ஏற்றி கழுத்து வரை இழுத்தான். இழுத்து 1 நிமிடம் கடவுளுக்கு வணக்கம் செலுத்தினான். வணக்கம் செலுத்திவிட்டு அவனது உடம்பில் இருந்த அத்தனை இரத்த நாளங்களும் துடித்து எழுந்தன. மகன் அங்கே நிற்கிறான், அவன் தலையில் ஆப்பிள். சரியாக நாம் அங்கே அம்பை செலுத்தாவிட்டால் மகன் சாவான். எந்த தந்தைக்குத்தான் பொறுக்கும்? இருந்தாலும் கடவுளை வேண்டி அம்பை விட்டான். ஆப்பிள் 2ஆக அங்கே சிதறியது. அந்த படைத்தளபதி கேட்டான், நீ 2 அம்பை எடுத்து வைத்தாய், எதற்காக 2 அம்பை எடுத்தாய்? ஒரு அம்பால் தான் நீ அந்த ஆப்பிளை எய்ய வேண்டும், எதற்கு 2 என்று கேட்ட நேரத்திலே சொன்னான், நான் விடப்போகின்ற அம்பு ஆப்பிளை பிளந்து அந்த மரத்தில் பதியாவிட்டால், என் மகனுக்கு ஏதாவது ஆனால் இந்த 2வது அம்பு அதன் பணியை செய்யும் என்று சொன்னான். அவனுக்கு புரியவில்லை. உன் மகன் மீது சரியாக எய்யாவிட்டால் 2வது அம்பு அது பயனை செய்யும், அதன் பலனை அந்த வீரத்தை காட்டும் என்று ஏன் சொல்லுகிறாய் என்று திருப்பி கேட்டான். அவன் சொன்னான், அங்கே தவறு நடந்தால் இந்த 2வது அம்பு உங்களுக்குத்தான் என்று சொன்னான்.
யாருக்கு? அதே அதிகாரிக்கு என் மகனுக்கு ஏதாவது நிகழ்ந்தால் இந்த இரண்டாவது அம்பு உன்னை கொல்லும் என்று துணிச்சலாக சொன்னான் பாருங்கள். அதுதான் எந்த நேரத்திலும் யாராக இருந்தாலும் சரி தியாகம் செய்ய தயாராக இருக்கின்ற நேரத்தில் கடைசி வரையிலும் முழுமூச்சாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் வாழ்க்கையிலே நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் போராட முடியும். அதுதான் மாணவ செல்வங்கள், போராட வேண்டிய காலத்தில் சரியான கொள்கையை எடுத்து நீங்கள் போராட வேண்டும். அப்படி போராடினால் வாழ்க்கையில் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும். சாதாரணமாக சொல்லுவார்கள், பாராட்டுங்கள் என்று சொல்லுவார்கள். நீங்கள் கடை வீதியிலே போகின்ற நேரத்திலே பார்ப்பீர்கள், ஒரு கயிற்றை கட்டி 2 கம்புகளை அங்கே இங்கேயும் நட்டு அந்த கயிற்றின் மீது நடந்து கொண்டிருப்பார்கள். அந்த திறமையை காட்டிக் கொண்டிருப்பார்கள். அப்பொழுது மேலே ஏறி கீழே வருகின்ற நேரத்திலே அவன் போடுகின்ற காசை எடுப்பான். அதற்கு முன்பு ஜோரா கைத்தட்டுங்கன்னு சொல்லுவான். எதுக்கு? நான் செய்கின்ற பணிக்கு நீங்கள் அங்கீகாரம் தர வேண்டும். இங்கே பாராட்டினார்கள் பாருங்கள், மாணவர்களை பாராட்டினார்கள், ஆசிரியர்களை பாராட்டினார்கள். அதை போல்தான் பணத்தை விட ஜோரா கைத்தட்டுங்கன்னு சொல்லுகின்றான் பாருங்கள். அந்த கைத்தட்டு தான் வாழ்க்கையிலே எல்லோரையும் முன்னேற வைக்கும். ஊக்கம் 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 ஊக்கம், அதுதான் வாழ்க்கையில் முன்னேற வைக்கும். அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்னவோ எட்டி பிடிக்கும் தூரத்தில் வெற்றி இல்லை, அதை விட்டுவிடும் எண்ணத்தில் நானும் இல்லை என்று உழைக்காமல் இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை. அந்த முன்னேற்றத்திற்கு அடிப்படை உழைப்பு. அந்த உழைப்பு இருந்தால் வாழ்க்கையில் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும். ஒரு சாதாரண மனிதனாக சென்னையிலே தாம்பரத்திலிருந்து பெருங்குளத்தூர் வரை வாடகை சைக்கிளிலே சென்றவன் வசந்தகுமார். வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு பணம் வேண்டும் என்பதல்ல, மனம் வேண்டும். 20 ரூபாய்க்கு சீட்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக டி நகரிலே இருந்து பெருங்குளத்தூர் வரை ஏறத்தாழ 20 மைல்கள் வாடகை சைக்கிளிலே சென்று அங்கே பட்டம்மாள் என்ற பெண்மணி எனக்கு ஆதரவாக மாதந்தோறும் 20 ரூபாய் கொடுப்பதை வாங்கி வருவது ஒரு வாடகை சைக்கிளில். அந்த வாடகை சைக்கிள் தான் ஆதாரமாக இருந்தது இந்த வசந்தகுமாருக்கு. வெற்றி படிக்கட்டை எட்டி பிடிப்பதற்கு முதல் படிக்கட்டாக அந்த பட்டம்மாள் எனக்கு 20 ரூபாய் கொடுத்தார். எனவே வாழ்க்கையிலே நாம் தியாகம் செய்ய வேண்டும். ஒரு இலக்கை அடைவதற்கு நாம் எவ்வளவு பாடுபடுகிறோமோ அதற்குத்தான் உங்களுக்கு பரிசு கிடைக்கும். அந்த பரிசை பெறுவது எப்படி? சாதாரணமாக பெற முடியாது. கடினமாக உழைக்க வேண்டும். அந்த கடின உழைப்பு தான் மக்களின் எல்லோருக்கும் வெற்றியை தரும். இங்கே ஐயா பெரியவர்களாக அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் சிறு வயதில் என்ன பாடுபட்டார்கள் என்பது அவர்களுக்குத்தான் தெரியும். ஒரு கோட்டையை கட்டுவதற்கு செங்கல், அந்த கோட்டையை கட்டுவதற்கு செங்கல் தயாரிப்பாளன் அந்த செங்கலை கொண்டு வந்து அங்கே அடித்தளமாக அமைப்பது, ஒவ்வொன்றாக ஏற்றி 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 அந்த கோட்டையை நாம் கட்டுகிறோம். அப்படி கட்டுகின்ற கோட்டை தான் நிலைத்த கோட்டையாக இருக்கும். வாழ்க்கை பயணத்திலே மாணவர்களுக்கு ஒன்றை சொல்லுவேன், தைரியமாக இருங்கள், பொய் சொல்லாதீர்கள். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னு. பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது. 2 சாதாரண மக்கள், 2 பேரும் இந்துக்கள், ஒரு வழிப்படையா அப்படியே வழியா போய்கிட்டு இருந்தாங்க. வழி தவறி சென்று விட்டார்கள். வழி தவறி சென்ற பிறகு பசி, சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு காட்டுப்பகுதியை தாண்டி ஒரு ஊரை அடைகின்ற நேரத்தில் இஸ்லாம் சகோதரர்கள் வழிபடுகின்ற அந்த இடத்தை பார்த்தார்கள். அந்த மசூதிக்குள் சென்று, ஐயா நாங்கள் பசியாக இருக்கிறோம் என்று கேட்கலாம் என்று நினைத்தார்கள். அதிலே ஒருவன் சொன்னான், நாம் இந்துக்கள் இஸ்லாமர்கள் வழிபடுகின்ற இடத்திற்கு செல்லுகின்றோம். எனவே இந்துக்கள் என்று சொன்னால் ஒருவேளை
நமக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டார்களோ என்ற பயத்தில் ஒருவன் தன்னை அப்துல்லா என்று மாற்றிக்கொண்டான். ஒருத்தன் தாய் தந்தைய பெயர் வைத்த அந்த முனுசாமி என்றே நான் வருவேன் என்று சொல்லிவிட்டான். அங்கே உள்ளே சென்றார்கள். ஒரு முதியவர் வந்தார். ஐயா, நாங்கள் இப்படி நெடும் தூரத்திலே இருந்து வருகிறோம், எங்களுக்கு பசிக்கிறது, எனவே கொஞ்சம் உணவு கொடுங்கள் என்று கேட்டார்கள். பெரியவர்கள் பாருங்கள் என்று அமைதியாக வரவேற்று சந்தோஷமாக அமர வைத்தார். அந்த முனுசாமிக்கு பழங்கள் இனிப்புகள் எல்லாம் கொடுத்து சாப்பிட சொன்னார்கள். கூட வந்தவன் இஸ்லாம் பெயரை வைத்தவன். அப்போது பெரியவர் சொன்னார், இப்பொழுது நம்ம எல்லாம் தொழுகை கடைபிடிக்க வேண்டிய ரம்ஜான் மாதம், பகல்ல சாப்பிடக்கூடாது. முனுசாமிக்கு சிரிப்பு, அவனுக்கு பணம் எல்லாம் கிடைச்சிட்டு கூட வந்த கந்தசாமி பேர் அப்துல்லான்னு பேர் வச்சான் பாருங்க. அவர் ஐயா சொல்லிட்டாரு, ஐயா இன்றைக்கு சாப்பிடக்கூடாது, இப்ப சூரியன் இருக்கு, சூரியன் நம்ம மறைஞ்ச பிறகு நீங்க இறை வழிபாடு செய்துட்டு நீங்க அப்புறம் சாப்பிடலாம், நீங்க சும்மா இருங்கன்னு சொல்லிட்டான். அப்பதான் முனுசாமி நோன்பு பீரியட்ல சாப்பிடக்கூடாது, அது காலையில சூரியன் உதயத்திற்கு முன்பு இல்லைன்னா 5 மணி 4 மணி இல்லைன்னா சாயங்காலம் 6 மணிக்கு மேல சூரியன் விழுந்த பிறகு தான் சாப்பிடணும், உங்களுக்கு இப்ப சாப்பிட வேண்டாம், அவர் தொழுகை முடிச்சுட்டு சாப்பிடுவார். அதான் பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்றது. பொய்யே சொல்லப்படாது. வாழ்க்கையில என்ன இருக்கிறதோ மனதில் அதை உண்மையாக நேர்மையாக சொன்னால் நிச்சயமாக நமக்கு வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றியும் நிரந்தரமாக இருக்கும். அதுதான் வாழ்க்கை. ஒரு சாதாரண மனிதனாக இருந்தவர் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். வாடகை சைக்கிளிலே பயணம் செய்தவன் நான். 500 ரூபாய் கடன் வாங்க வேண்டும் என்பதற்காக ஒரு அலுவலகன் வாசலிலே 1 மணி நேரம் காத்திருந்த வசந்தகுமார் இன்று உங்களால் மதித்து இங்கே வருகிறேன் என்று சொன்னால் ஏறத்தாழ 40 ஆண்டுகளாக உழைத்த உழைப்பின் பிரதிநிதியாகத்தான் நான் இங்கே உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். நீ எத்தனை முறை வீழ்ந்தாய் என்பதல்ல, வாழ்க்கையிலே ஏற்றத்தாழ்வு இருக்கும், நீ எத்தனை முறை வீழ்ந்தாய் என்பதல்ல, அத்தனை முறையும் எழுந்தாய் என்பதுதான் முக்கியம். நீ எழக்கூடியவன், எழுந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி. அந்த வெற்றி தான் நிரந்தர வெற்றியாக இருக்கும். சாதாரணமாக நான் சொல்லுவேன், புத்தகத்தை மேலே இருந்து கீழ் நோக்கி நாம் படிக்கின்றோம். புத்தகத்தின் வரிகளை மேலே இருந்து கீழ் நோக்கி படிக்கிறோம். அந்த புத்தகங்கள் நம்மை மேல் நோக்கி உயர்த்துகிறது என்று சொல்லுவேன். அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை பயணம் என்பது நீண்ட நெடிய பயணத்தை தரக்கூடியது. அந்த பயணத்தில் நாமெல்லாம் கவனமாக இருந்து வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும். அந்த வெற்றியும் நிரந்தரமாக இருக்க வேண்டும். அதை அப்துல் கலாம் அவரிடம் கேட்டார்கள் ஒரு கேள்வி. நீங்கள் பொக்ரானை வடிவமைத்தீர்கள், உலக நாடுகள் எல்லாம் இந்தியா அணுகுண்டை வெடித்து விடுமா என்று கேட்டது இருமாப்புடன். ஏன் முடியாது என்று இந்தியா சவால் விட்டது. அப்துல் கலாம் குழுவினர் அங்கே பொக்ரான் அணுகுண்டை தயார் பண்ணார்கள். நாசாவிலே இருந்த சேட்டலைட் தேடிக்கொண்டிருக்கிறது. இந்தியாவில் ஏதோ நடக்கிறது என்று அமெரிக்காவிலே இருக்கின்ற நாசா உலகத்தையே கணக்கிடுகின்றவன், உலகத்தில் என்ன நடக்கிறது என்று பார்ப்பவன் இந்தியாவை நோக்கி பார்க்கிறான். ஆனால் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்துல் கலாமும் அவரது விஞ்ஞானிகளும் கண்டார்கள், பூமிக்கு அடியிலே வைத்தார்கள். அதை கனெக்ட் பண்ணுவதற்கு ஒயர் கூட வெளியே தெரியாத அளவுக்கு உலகமே வியக்கும் அன்னைக்கு அந்த பொக்ரான் குண்டை வெடித்தார்கள். அந்த அப்துல் கலாம் ஒரு கல்லூரிக்கு சென்றார். ஐயா, உங்கள் சாதனையில் எது? நீங்கள் ஒரு சாதாரண மனிதனாக ராமேஸ்வரத்திலே பிறந்தீர்கள், இன்று சரித்திரம் படைக்கும் மனிதனாக உயர்ந்து விட்டீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சாதித்தது என்ன, உங்கள் மன நிறைவு என்னவென்று கேட்டார்கள் உங்களை போன்ற மாணவர்கள். அப்துல் கலாம் அவர்கள் மாணவர்களை நோக்கி சொன்னார்கள், என் வாழ்நாளில் நான் சாதித்ததாக நினைப்பது, ஒரு பள்ளிக்கூடத்திற்கு சென்றேன். அங்கே கால்கள் ஊனமுற்றவர், நடக்க முடியாதவர், இளம் வயதிலேயே
போலியோ நோய் தாக்கப்பட்டு நடக்க முடியாமல் சிரமப்பட்டு என்னை நோக்கி வந்து வணக்கம் செலுத்தினான். அவன் அந்த மேடையிலே ஏற முடியவில்லை. மேடையிலே ஏறி எனக்கு ஒரு வணக்கம் செலுத்த வேண்டும் என்று எண்ணுகின்றவன் மேடையிலே ஏற முடியவில்லை. அவன் கீழே வந்தவுடனே நான் கீழ் நோக்கி நடந்தேன். அவனை பார்த்தேன். அவன் அணிந்திருக்கின்ற அந்த உபகரணங்கள் கனமுடையதாக இருந்தது. அதை மாற்ற வேண்டும் என்று சொல்லி விமானத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த விமானங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வெயிட் கம்மியா இருக்கும், அதாவது கனம் கம்மியாக இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே ஒரு மெட்டீரியல்ல நான் அந்த ஊனமுற்ற பையனுக்கு வடிவமைப்பதற்கு அந்த உபகரணத்தை செய்வதற்கு நான் காரணமாக இருந்தேன் பாருங்கள். அதுதான் எனது சாதனை என்று நமது அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்கள். வாழ்க்கையிலே நாமெல்லாம் அப்படித்தான் இருக்க வேண்டும். சாதனை என்பது மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அந்த சாதனை உலகம் முழுதும் போற்றுகின்ற அளவிற்கு இருக்க வேண்டும். சாதனை என்பது சரித்திரம் படைக்க வேண்டும். 5வது வகுப்பு படித்த மனிதன் 6வது வகுப்பை எட்டி பிடிக்கவில்லை. 2 பாரத பிரதமர்களை ஒரு மனிதன் தேர்ந்தெடுத்தான். தமிழ்நாட்டுக்கு சொந்தக்காரன் பெருந்தலைவன் காமராஜ் அந்த 2 பாரத பிரதமர்களை தேர்ந்தெடுத்தான் என்று சொன்னால் உண்மை, நேர்மை, கடுமையான உழைப்பு, அந்த உழைப்பு மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கை மனதில் வைத்தான், சாதித்தான். இறந்து 1975ஆம் ஆண்டு இறந்தார். இன்றும் நினைவில் இருக்கின்றோம். அவர் பயன்படுத்திய காரை காங்கிரஸ்காரர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அவர் இருந்த வீட்டை, வாடகைக்கு இருந்த வீட்டை வீட்டின் உரிமையாளர் எடுத்துக்கொண்டார். அவர் சரித்திரத்தை, அவரது வாழ்க்கை சாதனையை சரித்திரம் எடுத்துக்கொண்டது. பூத உடலை அக்னி எடுத்துக்கொண்டது. அந்த மனிதன் ஒன்றுமே இல்லாமல் பிறந்தான், ஆனால் சாதித்து விட்டு ஒன்றுமே இல்லாமல் சென்றான் பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு தலைவனை பின்பற்றி நாமெல்லாம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். இப்பொழுது மாணவ செல்வங்களுக்கெல்லாம் ஒரு கோரிக்கை. சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும், லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும், மதுக்கடைகளை அகற்ற வேண்டும். அதுதான் மாணவ செல்வங்களின் கோரிக்கையாக இருக்க வேண்டும். லஞ்சம் ஒழிய வேண்டும், மதுக்கடைகள் ஒழிய வேண்டும். ஒழிந்தால் இந்த நாடு நன்றாக இருக்கும். நீங்களும் நானும் சாதிப்போம் என்று சொல்லி வாழ்க்கையிலே எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். காலத்தின் வசந்தம் நீதானையா, நல்ல கருணையின் காவலன் முன் பேரையா. ஜாதிகள் வேதங்கள் ஏதுமின்றி நீ வாரி வழங்கும் வள்ளல் தானையா. கல்வியின் கண்களை திறந்து வைத்த கர்ம வீரரை போற்றும் பெருமகனே. காந்தியின் கொள்கையில் உயிர் மூச்சாய் கதரா